உலகமெங்கிலும் இருக்கிற ஹோப் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவின் நல் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த தானியேல் புத்தகத்தை ஆராய்ந்து படிக்கக்கூடிய இந்த நேரத்திற்கு உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்மோடு கூட இந்த ஆராய்ச்சியில் இணைந்து கொள்வதற்கு 4 வாலிப சகோதரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வாலிப பிள்ளைகளே, நீங்கள் இருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் உங்களை ஒவ்வொருவராக அறிமுகப்படுத்திக் கொள்ள நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என் பேர் ஜானத்தன், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். ஜானத்தன். என் பேர் ஜெனோலின், நான் திருச்சியிலிருந்து வரேன். சந்தோஷம் உங்களை சந்திப்பதில். என் பேர் ஜோர்டன், நான் திருச்சியிலேருந்து வரேன். நீங்களும் எங்களோடு கூட இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. என் பேர் ஜான், நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். ஓகே, காட் பிளஸ் யூ. எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து சுகமாக வைத்திருக்கிறார். ஆகவே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினவர்களாக தானியேல் தீர்க்க தரிசன புத்தகத்தை நாம் தொடர்ந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். நாம் ஏற்கனவே அநேக தகவல்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். சில விஷயங்களை மனதில் வைத்துக்கொள்ள முடிகிறது, சில விஷயங்கள் சற்று தடுமாற்றம் ஏற்படுகிறது. இருப்பினும் தேவனுடைய பலத்தோடு ஆவியின் ஒத்தாசையோடு நாம் தொடர்ந்து என்ன செய்யலாம், படிப்பதற்கான ஒரு முயற்சியை நாம் செய்யலாம். நாம் இன்றைக்கு எத்தனை வசனங்களை படிக்க முடியுமோ அத்தனை வசனங்களை நாம் படிக்க முயற்சி எடுக்கலாம். தானியேல் 11வது அதிகாரத்தில் 15வது வசனத்தை நாம் வாசித்தோம் போன முறை. அதை குறித்து நாம் படித்தோம். இன்றைக்கு 16வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். யாராவது ஒருவர் அதை வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். எல்லாம் அவன் கைவசமாகும். சரி, இங்கே ஒரு வல்லமை குறித்து இந்த வசனம் பேசுகிறது. இவன் எப்படி இருப்பானா, இவனுக்கு பேர் இங்கே சொல்லப்படலை, பட் இவனுக்கு பேர் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த எக்ஸ் என்ன செய்வானா, தன் இஷ்டப்படி செய்கிறான். அவனுக்கு முன்பாக நிலை இருக்கிறதுக்கு ஒருவனுமே இல்லை. இப்போ பாருங்க, அந்த வசனம் தொடங்கும்போது எப்படி தொடங்குது? ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன். சரிங்களா? இந்த எக்ஸு ஒருவனுக்கு விரோதமாக போகிறான். இப்போ கேள்வி, இந்த எக்ஸு யாருக்கு விரோதமாக போகிறான்? சரிங்களா? வசனம் அப்படி தானே ஆரம்பிக்குது. ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன். அவனை யார் விரோதமாக வர்றாங்களோ இவனை யாராலும் ஜெயிக்க முடியாது. இந்த எக்ஸ் மிகவும் பலமுள்ளவன். இவன் யாரையோ எதிர்த்து போகிறானே, அவன் யார்? 15வது வசனத்தை வாசிங்க. வடதிசை ராஜா கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடிப்பான். தென்திசை ராஜாவின் புயபலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் நில்லாமற் போம். எதிர்க்கிறதற்கு பலன் இராது. பாருங்க, ஏற்கனவே 15வது வசனத்துல 2 பேருக்கு சண்டை நடக்குது. ஒருவன் வடதிசை ராஜா, இன்னொருவன் தென்திசை ராஜா. இதுல வடதிசை ராஜா தென்திசை ராஜா என்ன செஞ்சான்? ஜெயிச்சிடறான். யாருக்கு பலன் இல்லையாம்? தென்திசை ராஜாவுக்கு பலன் இல்லை. அவன் ஆல்ரெடி என்ன செஞ்சிட்டான்? தன்னுடைய வல்லமையெல்லாம் இழந்துட்டான். இப்போ ஒருவன் இருக்கிறான், அந்த 2 பேர்ல ஒருத்தன் தான் இருக்கிறான். அந்த ஒருத்தன் யாருங்க? வடதிசை ராஜா. அந்த ஒருத்தன் யாரு? வடதிசை ராஜா. போன வகுப்புல நம்ம பார்த்திருப்போம். அந்த வடதிசை ராஜாவுடைய பேர் என்னதுங்க? ஆன்டியோகஸ் போர் எபிஃபனஸ். சரிங்களா? இப்போ இவனுக்கு விரோதமாக ஒருவன் வருவான். அவன் தாங்க இந்த எக்ஸ். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இப்போ அதுதான் நம்ம பார்க்குறோம். அவனுக்கு விரோதமாக அவன் எழும்பி நிற்பான். அவன் இஷ்டப்படி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. இப்போ நம்ம இந்த எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எக்ஸ் யார்? சரித்திரத்தில் நமக்கு சரித்திரம் என்ன சொல்லுகிறது? நம்ம ஏற்கனவே அநேக விஷயங்களை ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் குறித்து என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இவன் எகிப்தோடு யுத்தத்துக்கு போகும்போது எகிப்தியர்களை அவன் என்ன செய்தான்? கொடுமைப்படுத்தினான், உபத்திரவப்படுத்தினான். அது மாத்திரமல்ல, இவன் தேவனுடைய ஜனங்களையும் உபத்திரவப்படுத்தினான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் யூதர்கள் இவனுக்கு கீழே என்ன செஞ்சாங்க? கஷ்டப்பட்டாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எகிப்து ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு? ஒரு காரணம் கண்டுபிடிச்சான்ல. எகிப்து ஏன் தோல்வி அடைஞ்சிச்சு? மெயின் காரணம் என்ன? தேவனுடைய ஜனங்களை அவர்கள் என்ன செஞ்சாங்க? உபத்திரவப்படுத்தினாங்க. இப்போ எகிப்து ஆல்ரெடி தன்னுடைய வல்லமை இழந்துருச்சு. இப்போ உபத்திரவப்படுத்திக்கிட்டு இருக்குது யாருங்க? ஆன்டியோகஸ் எபிஃபனஸ். இவனும் என்ன செய்யணும்? காணாமல்
போகணும்ல. கவனிங்க, இந்த ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த வசனம் எதை குறிக்கிறது அப்படின்னா, 169 எகிப்தை ஜெயித்தான் என்று நம்ம பார்த்தோம். அதான் 15வது வசனம். ஆனால் 168வது வருஷம், அடுத்த வருஷத்தில் மீண்டுமாக எகிப்துக்கு என்ன செய்தான்? சண்டைக்கு போகிறான். என்ன நடந்துச்சு? 169 ஜெயிச்சிருந்தாலும் 169 திரும்பவும் தன் படையை என்ன செஞ்சுக்கிட்டான்? எகிப்திலேருந்து நீக்கிட்டான், கொண்டு போயிட்டான். பின்வாங்கலை. அவங்கள அங்கே வந்து யூஸ்வலாக செய்வாங்கள்ல, முன்னோக்கி போகிற அவங்க என்ன செஞ்சாங்க? தன்னுடைய படையை திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இப்போ எகிப்து கொஞ்சம் என்ன செஞ்சாங்க? ஃப்ரீயாக இருந்தாங்கல்ல. 168வது வருஷம் திரும்பவும் எகிப்தோடு என்ன செய்கிறான்? யுத்தத்துக்கு போகிறான். இந்த 168வது வருஷத்தில் ஒரு சம்பவம் ஏற்கனவே நடந்துருந்துச்சு. ஏற்கனவே நம்ம படித்தோம் அதை. ஒரு நாடு இவனுடைய ராஜாவுக்கு கூட சண்டை போட்டு ஜெயிச்சிருந்துச்சு. அந்த நாட்டு பேர் என்ன? ரோம். சரிங்களா? ஸோ இந்த வருஷத்தில் இவன் திரும்பவும் எகிப்தோட சண்டைக்கு வரும்போது இப்போ ரோம் சொல்கிறான், என்ன செய்யாத, சண்டைக்கு போகாதன்றான். அதனால் சண்டைக்கு போயிட்டான். இப்போது இந்த எகிப்தில் ஒருத்தன் இருக்கிறாங்க. சரிங்களா? எகிப்தில் ஒருத்தன் இருக்கிறான். அவனுடைய பெயர் வந்து லீனஸ். அவனுடைய பேர் என்ன? லீனஸ். லீனஸ் அப்படிங்கிறவன் தான் எகிப்தினுடைய யுத்தத்தை முன்னின்று நடத்தக்கூடிய ஒரு தளபதியாக இருக்கிறான். இந்த லீனஸுடைய, அவன் ராஜா கிடையாது, லீனஸ் தான் யுத்தத்தை நடத்திட்டு இருக்கிறான். இவன் ஆன்டியோகஸோடு இப்போ சண்டை நடந்துட்டு இருக்கும்போது லீனஸ் என்ன பண்ணுறான்? தோத்துட்டாங்க. தோக்குற நிலைமையில் லீனஸ் போய் ஆன்டியோகஸ் எபிஃபனஸ்ட்ட சொல்கிறான், தயவுசெய்து நாங்கள் இன்னொரு நாட்டோடு என்ன செஞ்சுக்கிறோம்? ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். ஸோ அவங்க எங்களுக்கு உதவிக்கு இருக்கிறாங்க, நீ என்ன செஞ்சிரு? எங்களை விட்டுட்டு போயிருன்னு சொல்கிறாங்க. இல்லை, முடியாது. அப்படி நான் செய்யணும் அப்படின்னா என்னுடைய ராஜ்யத்துக்கு போய் எல்லார்ட்டையும் நான் கேட்டுட்டு நான் என்ன செய்யணும்? வந்து சொல்லுவேன்னு சொல்கிறான். உடனே லீனஸ் என்ன பண்ணுறான்? இந்த ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் நிற்கிற இடத்துல அவனுடைய ஒரு கோலை வச்சு வட்டம் போடுறான். ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் இங்கே நிற்கிறான், அவனை சுற்றி வட்டம் போட்டுட்டு நீ இதற்கு பதில் சொல்லிட்டு தான் வெளியில் போகணும்னு சொல்லி கேட்குறான். சரிங்களா? இப்படி சொன்ன உடனே ஆன்டியோகஸ் எபிஃபனஸ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, கொஞ்ச நேரத்தில் யோசித்து, சரி நான் இதிலேருந்து என்ன செஞ்சுக்கிறேன்? பின் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோமனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு இவன் பின்னாடி என்ன செய்கிறான்? தன் படையை எடுத்துக்கிட்டு போகிறான். இந்த முறை ரோமுக்கு கீழ்ப்படிஞ்சு அடிபணிஞ்சு என்ன செய்கிறான்? புறப்பட்டு போகிறான். அதனால தான் 168வது வருஷம் ரோம்கான துவக்கமான வருஷம். ஸோ இந்த எக்ஸ் யாருங்க? ரோம். ரோம் இப்படி தான் தன்னுடைய ஆட்சிக்கு வருகிறது. அந்த ரோமை குறித்து தான் இந்த வசனம் சொல்லுது. அவன் என்ன செய்வானா? அவனுக்கு இஷ்டமானபடி செய்வான். அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான். எல்லாம் அவன் கைவசம் ஆகும். பாருங்க, இப்படி அவன் ஆட்சிக்கு வந்து சிங்காரமான தேசத்துக்குள்ளே நுழைந்தான். அது என்ன சிங்காரமான தேசம்? சிங்காரமான தேசம் எது? சங்கீதத்தின் புத்தகத்தை நம்ம போய் வாசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், சங்கீதம் 106வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசிங்க. 106வது சங்கீதத்தில் இந்த சிங்காரமான தேசம் என்றால் என்ன, செழிப்பான அழகான தேசம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கான விடையை நம்ம அங்கே பார்க்க முடியும். 106வது சங்கீதம் 24வது வசனம். அவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். பாருங்க, என்ன வாசிக்கிறோம்? இச்சிக்கப்படுகிற தேசத்தை, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இச்சிக்கப்படுகிற தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். அநேகர் இச்சிக்கப்படக்கூடிய தேசம் என்கிறது எதை குறிக்கிறது? அதாவது விரும்புகிற ஒரு தேசம் அப்படின்னா எருசலேமை சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தருடைய சிங்காரமான தேசத்தில் அவன் பிரவேசித்தான். யாரும் பிரவேசிக்கிறா? ரோம். ஏற்கனவே
ரோம் என்ன செய்திருக்கிறது? ஒரு யூத கூட்டத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அந்த யூத கூட்டம் யாருங்க? மக்கபேயர்கள். சரிங்களா? அவங்க போய் உதவி கேட்டாங்க, ரோம்கிட்ட தானே உதவி கேட்டாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த ரோம் மீண்டுமாக சிங்காரமான தேசத்துக்குள்ளே நுழைகிறது. இஸ்ரவேலுக்குள்ளே வர்றாங்க, எருசலேமுக்குள்ளே வர்றாங்க. கவனிங்க, எப்படி இந்த எருசலேமை ஊடுருவி இந்த ரோம் வந்தது. ஒரு சில சரித்திர சம்பவங்களை நான் சொல்கிறேன். இந்த யுத்தம்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரோம் தன்னுடைய ஆளுகையை விரிவடைய செய்தது. உலகளாவிய அந்தஸ்து பெற்றுச்சுல, உலகளாவிய ஒரு ராஜ்யமாக மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நிறைய யுத்தங்கள். இதனுடைய எழுச்சியை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அது ஒரு சாதாரண பட்டணம். ரோம் என்பது ஒரு சிட்டி. ஒரு பட்டணம் ஒரு ராஜ்யமாக மாறுகிறது. ஆக்சுவலாக என்ன செய்யும்னா, எல்லார் இடத்துலையும் போய் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு தான் சொல்லும். நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி அவங்களோடு கூட ஒரு ஒப்பந்தத்தை போடுவாங்க. சரியாக கிமு 161 ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை நம்ம அப்புறமா வாசிக்க போகிறோம் இன்னொரு வகுப்பில். ஆனால் இந்த ஒப்பந்தத்தை யூதர்களோடு 161 ஆண்டு, கிமு 161 ஆண்டில் ஒப்பந்தம் போடுறாங்க. இதன் விளைவாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரோமர்களுடைய ஆட்சி என்ன செஞ்சிருச்சு? பிடிச்சிருச்சு. நல்லா தானே இருக்குது அப்படின்னு அவங்க நினச்சாங்க. நாட்கள் செல்ல செல்ல அவங்க யூதர்களுக்கு மேலே வரியை அதிகப்படுத்த தொடங்கினாங்க. சரியாக கிமு 63 யூதேயா முழுமையும் அப்படியே அடிமையாக ரோமுக்கு கீழே ஃபிசிக்கலாகவே போகிறாங்க. சரிங்களா? அதாவது அரசியல் ரீதியாக அவங்க தங்களுடைய செல்வாக்கை என்ன செய்கிறாங்கன்னா இழக்கிறாங்க ரோமுக்கு கீழே. இதுதான் யூதர்களுடைய நிலைமையாக இருந்துச்சு. கிமு 63 ஆண்டு ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார். For the first time, Jerusalem was by conquest placed in the hands of Rome. முதல் முறையாக ரோம் யூதேயாவோடு யுத்தம் செய்து ஜெயித்து யூதர்கள் ரோமுக்கு கீழே போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. தட் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம். அப்புறம் எழுதுறாரு, கவனிங்க. The power which was to hold the glorious land in its iron grasp till it had utterly consumed it. தேவனுடைய ஜனத்தை முற்றிலுமாக நிர்மூலமாக்கக்கூடிய நேரம் வரைக்கும் இரும்பால் ஆன கரம் கொண்ட ரோமுடைய கையில் யூதேயா போனது. இல்லை, அது யூதா முழுசும் அழிக்கப்படுகிற வரைக்கும் ரோம் அவ்வளோ வல்லமையாக செயல்பட்ட அந்த இரும்பு கரம் கொண்ட ரோமுடைய கரத்தில் என்ன செய்ததாம்? யூதேயா போனது. அது மாத்திரமில்ல, ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் பாருங்கள், பாபிலோனை ஆண்டவர் மேதியா பெர்சியா வைத்து ஜெயிக்க வைத்ததே காரணம் என்ன அப்படின்னா, பாபிலோனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க, தேவ பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்க. சரி, மேதியா பெர்சியாவை ஆண்டவர் ஏன் கிரேக்கருடைய கரத்தில் கொடுத்தார்? அவங்களுடைய பணி முடிஞ்சிருச்சு, ஆலயம் கட்டுகிற பணி முடிஞ்சிருச்சு. இப்போ அவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால அவர்களை நியாயம் தீர்க்க ஆண்டவர் கிரேக்கர்களை அனுமதித்தார். ஆனால் கிரேக்கர்கள் வந்த நாட்களில் அவனும் சரியில்லை, நம்மளும் சரியில்லை. சரிங்களா? இது இவங்களுடைய ஒரு சூழ்நிலை. இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் அந்த கிரேக்கர்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்க ஆண்டவர் யாரை எழுப்பினார்? ரோமர்களை எழுப்பினார். இந்த ரோமர்கள் யூதர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்க வேண்டியவர்கள். சரிங்களா? ஒவ்வொரு முறையும் இவங்களுக்காகத்தான் மற்றவங்களை எழுப்புவார். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இவங்களை ரட்சிப்பதற்கு, இவங்களை காப்பாற்றுவதற்கு, இவங்களை பாதுகாக்கிறதுக்கு, தேவனுடைய ஜனங்களை. சில சமயம் இவங்களை அவங்களிடத்தில் அனுப்புவார். எதுக்குன்னா இவங்களை மனம் திருப்புகிறதுக்கு பல நோக்கங்கள் உண்டு. ஆனால் இந்த முறை கவனிங்க, ரோமுக்கிட்டே அவங்க அப்படி தான் நெருங்கினாங்க. சரி, நமக்கு உதவி செய்வாங்கன்னு தான் நெருங்கினாங்க. ஆனால் நாள் செல்ல செல்ல ரோம் அவர்கள் மீது அதிக பாரத்தை சுமத்த தொடங்கினது. இது 63வது வருஷம். ஆனால் திரும்பவும் கிமு 40வது வருஷத்தில் மக்கதோனியா யூதேயாவை கைப்பற்றுகிறது. சரிங்களா?
அந்த மக்கதோனியாவுடைய ராஜாவுடைய பேர் ஆன்டிகோனஸ். சரிங்களா? ஆன்டிகோனஸ். ஆன்டிகோனஸ் அப்படிங்கிற மக்கதோனியா ராஜா கிமு 40 யூதேயாவை கைப்பற்றுகிறார். இப்போ பாருங்க, கிமு 37 மகா ஏரோது, ஹெராட் த கிரேட், சரிங்களா, மகா ஏரோது மக்கதோனியாவிடத்திலிருந்து யூதேயாவை என்ன செய்கிறாரு? மீட்கிறார். சரிங்களா? இந்த மகா ஏரோது வந்து ஆக்சுவலாக யார் கிடையாதுன்னா ரோமனுடைய சக்கரவர்த்தி கிடையாது, காற்பங்கு தேசாதிபதி. மகா ஏரோது யாருன்னு தெரியுதா? ஞாபகம் வருதா? யார் இது? இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது ஒரு ராஜா இருக்கிறார்ல, அவர் தான். அவர் வந்து ரோமனுடைய காற்பங்கு தேசாதிபதி தான் மகா ஏரோது. பாருங்க, இந்த ஏரோது தான் என்ன செய்யறாருன்னு சொன்னா மக்கதோனியாவினுடைய கையிலிருந்து யூதேயாவை மீட்டு கொள்ளுகிறார். அதனால இவருக்கு என்ன தெரியுமா பேரு? கிங் ஆஃப் தி ஜூ அப்படின்னு பேர். யூதருக்கு ராஜா. இது எதோட கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது? இயேசு கிறிஸ்து பிறந்த போது வந்து சொல்றாங்க சாஸ்திரிகள், யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாராமே, அவர் எங்கே? உடனே யோசிக்கிறேன், நான் தானே யூதருக்கு ராஜா, ஏன் இடத்துல யார் பிறந்திருக்கிறா அப்படின்னு இயேசு கிறிஸ்துவ குழந்தையின் மீது கோபம் வந்ததே அதுக்கு தான். ஸோ யூதருக்கு ராஜா என்று அழைக்கப்பட்டது இந்த இடத்துல தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ கிமு 63 ரோமு கீழாக சண்டையிட்டு தோற்று போன யூதர்கள் அதில் இருந்து ரோமுக்கு அடிமைகளாகவே இருந்தாங்க. சரிங்களா? அதுக்கு இடையில ஒருத்தன் ஆன்டிகோனஸ் மட்டும் என்ன செஞ்சிருக்கிறான்? அவங்கள சண்டை போட்டு ரோமை ஜெயிச்சு போயிருக்கிறான், இவங்களை திரும்பவும் கைப்பற்றிருக்கிறான். ஆனால் திரும்பவும் அவங்கள ஆன்டிகோனஸ்லேருந்து பாதுகாத்தது யார் தான்? ஹெரோடு தான். அதோடைய ரோம சக்கரவர்த்தியினுடைய உதவியோடு அவன் என்ன செஞ்சான். இவன் காற்பங்கு தேசாதிபதி. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆன்டிகோனஸ் யாருன்னு, அவன் ஒரு கிரேக்க ராஜா தான். மாசிடோனியா, மக்கதோனியா நமக்கு தெரியும்ல. ஏற்கனவே சிரியா, மாசிடோனியா, கிரேக்கம் இதெல்லாம் யார் தான்? கிரேக்கர்கள் தான். எகிப்தும் கிரேக்கர்கள் தான் ஆண்டு வந்தாங்க. இப்போ எகிப்துடைய வல்லமை குறைஞ்சிருச்சு. இப்போ மேலே இருக்கக்கூடிய அதில் ஒன்று மாசிடோனியா என்ன செஞ்சுது? இவங்களை ஜெயிச்சிச்சு. ஸோ இவங்களை காப்பாற்றுவதற்கு மகா ஏரோது என்ன செய்தான்? வந்தான். இதுதான் நம்முடைய தேவ ஜனங்கத்துக்கும் ரோமுக்குமான உறவு. இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 16வது வசனம். ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருகிறவன் தன் இஷ்டப்படி செய்வான், அவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் ஒருவனும் இல்லை. அவன் சிங்காரமான தேசத்தில் தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும். பாருங்க, அவன் சிங்காரமான தேசத்தில் வந்து தங்குவான், எல்லாம் அவன் கைவசமாகும். சிங்காரமான தேசம் முழுக்க யார் கைவசமாகிவிட்டது? ரோம். பாருங்க, அதனால தான் இயேசு கிறிஸ்துவுடைய காலகட்டத்தில் இருந்த மக்கள் எப்பொழுது எங்களுக்கு ரோமிலிருந்து விடுதலை கிடைக்கும்னு ஏங்கிட்டு இருந்தாங்க, காத்துக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இதுதான் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சரி, அந்த வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நாம் செய்ய வேண்டியது இருக்கிறது. பாபிலோன் வேதாந்தத்தை திரும்ப ஒரு முறை நாம் அதை பார்ப்போம், பட் ஒரு புரிதலுக்காக. பாபிலோன் வடதேசம். பாபிலோன் இடத்துல யார் வரா? மேதியா, பெர்ஷியா. இது வடதிசை ராஜா. சரிங்களா? அடுத்து யார் வரா? கிரேக்கம். அதாவது இதில் சீரியா, வடதேசத்து ராஜா. இந்த வடதேசத்து ராஜாவை ஒருத்தன் ஜெயிக்கிறான் பாருங்க. இவன் யாருங்க? ரோம். இப்போ நீங்கள் சொல்லணும், இதுக்கப்புறம் வடதேச ராஜான்னு வரும். இங்கே சீரியாவை ஒருத்தன் ஜெயிக்கிறான் பாருங்க, அவன் தான் வடதேச ராஜா. இப்போ இனிமேல் 17வது வசனத்திலிருந்து நாம் எங்கே வடதேச ராஜான்னு பார்த்தாலும் அது யார் தான்? ரோம் தான். இது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சரி, 17வது வசனத்தை வாசிக்கலாம். தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோட கூட செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான். இப்படி செய்து கெடுதியுண்டாகும்படி அவனுக்கு ஒரு கன்னி பெண்ணை கொடுப்பான். ஆனாலும்
அவளாலே ஸ்திரம் பெறான். அவள் அவன் பட்சத்தில் நில்லாள். சரி, இப்போ கவனிங்க, இந்த வசனத்தில் நாம் ரோமை குறித்து தான் வாசிக்கிறோம். ரோமை குறித்து அந்த வசனம் என்ன சொல்லுது? தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோட கூட செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான். இவனோடு கூட செம்மை மார்க்கத்தார் என்ன செய்கிறாங்க? இணைந்து கொள்கிறாங்க, கரம் கோர்க்கிறாங்க. யார் இந்த செம்மை மார்க்கத்தார் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இது நான் அதாவது ஃபுல்லாக நான் இப்போ ரோம் யூதேயான்னு சொன்னோன்னா ஃபுல்லாக கிமு 37 வரைக்கும் வந்துட்டோம். சரிங்களா? ஃபுல் இது 168க்கு அப்புறமா என்ன நடந்துச்சுங்கிறத ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இப்போ இந்த 17வது வசனம் 16வது வசனத்தில் இந்த ஃபுல் தகவலும் இதில் இல்லை, ஃபுல்லாக படிக்க வேண்டியதில்லை. ஆனால் நம்ம சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இங்கே வரைக்கும் வந்துட்டோம். ஆனால் 17வது வசனத்தில் என்ன பார்க்குறோம்? ரோம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், யாரோடு கரம் சேர்க்கிறது? செம்மை மார்க்கத்தார். யார் இந்த செம்மை மார்க்கத்தார் அப்படின்னா, ரோம் கரம் சேர்க்கிற செம்மை மார்க்கத்தார் யூதேயா, ஜூடியா, யூதேயா, தேவனுடைய ஜனம். யூதர்களோடு கூட அவங்க கரம் கோர்க்கிறாங்க. ஒரு வருஷம் சொன்ன ஞாபகம் இருக்குதுங்களா? எந்த வருஷத்துல அவங்க ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க இவங்க 2 பேருக்கு நடுவுல? 161 கிமு 161ல் 2 பேரும் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொள்கிறாங்க. சரிங்களா? இந்த ஒப்பந்தம் ஒரு நட்பு உறவில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, உங்களை எதிர்த்து யாராகிலும் வந்தால் நாங்கள் வருவோம். ரோம் சொல்லுது. ஏன்னா யூதேயாவுக்குன்னு ராஜா இல்லை. யூதேயாவுக்கு ராஜா யார் தான்? நாங்கள் தான். உங்களோடு கூட யாராவது யுத்தத்துக்கு வந்தால் நாங்கள் வருவோம். எங்களோடு கூட யாராவது யுத்தத்துக்கு வந்தால் நீங்கள் உங்களுடைய ஆட்களை எங்களுக்கு அனுப்பணும். இதுதான் ஒப்பந்தம். ஒரு விஷயம் தெரியுமா? ரோம் பெரிய சாம்ராஜ்யமாக மாறினதற்கே காரணம் ஒவ்வொரு நாடோடு இது செய்த ஒப்பந்தம் தான். இது ஒன்றும் பெரிய நாடே கிடையாதுல்ல, அது ஒரு வெறும் பட்டணம் தானே. ஒரு பட்டணம் ஒரு ராஜ்யமாக தானே செய்கிறது, மாறுகிறது. இது கவனிச்சுக்கோங்க. இந்த ஒப்பந்தம் ஏன் நடக்குதா? அந்த வசனத்தில் என்ன சொல்லுது? அந்த வசனமே சொல்லுது பாருங்களேன். செம்மை மார்க்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான். இவன் தன் முகத்தை திருப்புவான். இப்படி செய்து கெடுதி உண்டாகும்படி அவனுக்கு ஒரு கன்னி பெண்ணை கொடுப்பான். சரிங்களா? இது எதுக்கு தான் இந்த ஒப்பந்தம்? யாருக்கு கெடுதி வருவதற்கு? தேவ ஜனத்துக்கு கெடுதி வருவதற்காக அவன் இந்த ஒப்பந்தத்துக்குள்ள என்ன செய்கிறான்? பிரவேசிக்கிறான். இதுதான் ரோமினுடைய ஒரு மிகப்பெரிய திட்டமாகவே அது இருந்தது. இந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சுன்னா, இந்த ஒப்பந்தத்துக்கு அப்புறம் ரொம்ப மோசமான ஒப்பந்தங்க. ஃப்ரெண்ட்லியாக தான் அவங்க போட்டுக்கிறாங்க. ஆனால் நாட்கள் செல்ல ரோம் சொல்கிறான், உன்னுடைய ஆலயத்தில் இருக்கிற ஆசாரியர்களை நான் சொல்கிறேன் நீ வை அப்படின்றான். நான் தான் இன்டர்வியூ எடுப்பேன் ஆசாரியர்களுக்கு. நான் இந்த பாஷையில் நான் இப்போ உள்ள காலகட்டத்தில் பேசுகிறேன் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு. இவன் யாரை நியமிக்கிறானோ அவன் தான் ஆசாரியன். எங்கே போயிடுச்சு பாருங்க. இது யாருக்கு தான் கெடுதி? தேவ ஜனத்திற்கு கெடுதி. அது மாத்திரமல்ல, பாருங்க, இந்த கன்னி பெண்ணுங்கிறது வேற ஒன்றும் இல்லை, சபை. கன்னி பெண்ணுங்கிறது சபை, நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாருங்க, இஸ்ரவேலுக்குள்ளே கெடுதி உண்டாவதற்கு கன்னி பெண்ணை யார் எடுத்துக்கிட்டா? ரோம் எடுத்துக்கொள்கிறது. பாருங்க, சபையே கட்டுப்படுத்த தொடங்கினது ரோம். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ரோம் பின்னாட்களில் தான் சபைக்கு அது தலைவராக இருந்ததுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். கிமுலேயே ரோம், ஆதியிலேயே ரோம் தொடங்கின பொழுதே அதனுடைய மிகப்பெரிய திட்டங்களில் ஒன்று அரசாங்கத்தையும் சபையையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது தான். இதுதாங்க ரோமுடைய நேச்சர். இதை மாற்ற முடியுமா என்ன? பிறப்பு குணம் இல்லை? அது பிறக்கும்போது அப்படி தாங்க பிறக்குது. நான் வாரேன், நான் யாரை ஆசாரியனை நியமிக்கிறேனோ அவன் தான் ஆசாரியன். ஸோ சிபாரிசு கடிதம் யார் கொடுக்கணுங்க? ரோம் கொடுக்கணும்.
அப்போ தான் யூதயாவில் ஆசாரியர்களாக இருக்க முடியும். அந்த நிலைமைக்குள்ளாக தேவ பிள்ளைகள் என்ன செய்தாங்க? கொண்டு போகப்பட்டார்கள். எவ்வளோ வருத்தமான விஷயம் இல்லை? இந்த உறவை ஆண்டவர் எப்பொழுதுமே வெறுக்கிறார். அரசியல் ராஜ்யம் ஒரு நாளும் சபையை கட்டுப்படுத்த கூடாது. அப்படி கட்டுப்படுத்த தொடங்கினது என்று சொன்னால் அது அவனுக்கு மேலும் கெடுதி உண்டாகும். ஆனால் அந்த வசனம் அப்போதோட முடியலை. ஏன்னா அது அந்த வசனம் எப்படி முடியுது? கொடுப்பான், ஆனாலும் அவளாலே ஸ்திரம் பெறான், அவள் அவன் பட்சத்தில் நில்லாள். இதெல்லாம் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், இஸ்ரவேலர்கள் சொல்கிறாங்க, நீ வேணாம்ப்பா, வெறுக்கிறாங்க. யாரை? ரோம். அதனால தான் ரோம்கிட்டருந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க ஆக்சுவலாக அதுக்கப்புறமா என்ன செஞ்சாங்க? மனம் திரும்பினாங்க. ஆனால் நாட்கள் கடந்து போனது. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்கி நாம் நம்மை ஒப்பு கொடுத்து கடந்து வருகிற பொழுது நாம் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். நாம் எதற்கெல்லாம் ரோம் மாதிரி எத்தனை பேருக்கு நம்மை விட்டு கொடுத்துருக்குறோம் யோசித்து பாருங்கள். யோசித்தவர்களாம் கடந்து போகலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரையிலும் கர்த்தர் தாம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.